தமிழக அரசியல் களம் அப்படின்றது எப்போவுமே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அதுலேயும் தேர்தல் நேரம் அப்படின்றப்ப சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே வலுவாக இருக்கிற ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லப்பட்ட கூட்டணியில் விரிசலா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எழுப்புறப்பவே இதனால் அந்த கட்சிக்குள்ளேயே விரிசலா அப்படின்ற வகையில் தான் நம்ம அணுக வேண்டியதாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் RDX இன்றைக்கு தொடரும் கூட்டணி மோதல் மீண்டும் உடைகிறதா தமிழக காங்கிரஸ் அப்படின்ற தலைப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ராப் என்ன சொல்லுது பார்க்கலாம். ஆட்சியில பங்கு கூடுதல் தொகுதிகளை கேட்டு மதுரை மாவட்ட காங்கிரஸ் செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது மறுபடியும் திமுக கூட்டணிக்குள்ள புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது என காங்கிரஸ் தேசிய தலைமை வலியுறுத்தியும் இத்தகைய செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று வருத்தப்பட்ட காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மதுரையில் நிறைவேற்றப்பட்ட இத்தகைய தீர்மானம் தனது கவனத்துக்கே வரவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் விதமாக பேசி வர பெங்களூருவில் இருக்கும் காங்கிரஸ் தேசிய தலைவரை சந்திக்க சென்றுள்ளார் செல்வ பெருந்தகை. இந்நிலையில் நாங்கள் காங்கிரஸ் மாநில தலைவருக்கும் தேசிய தலைவருக்கும் மட்டுமே பதில் சொல்வோம் எனவும் மாணிக்கம் தாக்கூருக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம் எனவும் தெரிவித்திருக்கிறது திமுக. இதுநாள் வரை திமுக காங்கிரஸ் பிரச்சனையாக இருந்த இவ்விவகாரம் தற்போது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பிரச்சனையாக மாறி இருப்பதாக பேசப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்குள் என்ன நடக்கிறது அலசுகிறது இந்த RDX. ஆட்சியில் பங்குன்றது பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை மிக மிக அவசியமானது. அவர் எப்படி சொல்லிட்டாரு, இவர் எப்படி சொல்லிட்டாரு, இதனால கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் வரமா, அது மாதிரி எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு தேவைப்படுதுல ஜெயிக்கிறதுக்கு. இந்த காங்கிரஸுக்கு 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. பேச்சுரிமை இருக்குன்றது தகாததை பேசக்கூடாது. எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசும். அது எங்க அகில இந்திய தலைமை பேசும், பொதுவெளியில இங்கெல்லாம் பேசக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு போயிடணும்.